ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அதுக்காக சில விஷயங்களை நம்ம இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு நம்ம ஒரு என்ன தான் ஒரு விஷயம் சக்ஸஸாக பண்ணாலுமே அதை குறை சொல்கிறதுக்குனே 4 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம். அதனால நான் என்னென்னா, அம்மா அப்பா கிட்ட இதை நான் இதை அவங்க இதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா அண்ணனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்காங்க, நமக்கு ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு தெரிகிறப்போ நம்ம அதை நம்ம சரியான ஒரு இதில் நம்ம இது பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு முடிவெடுத்தேன். சரி இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தா நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குங்கிறது, நம்மளை நம்பி ஒரு பொண்ணு நம்மளை விரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒரே பொண்ணுங்கிறதுனால அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லா கிராண்டாக மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா சொந்தக்காரங்களும். அவங்க அம்மா அப்பாவும் சம்மதிச்சிட்டாங்க. நான் போய் பேசினதுக்கு இது மாதிரி நான் சொன்னேன், அம்மா அப்பா கொஞ்சம் முடியாதவங்க, அதனால் அவங்கக்கிட்ட இதை நம்ம சொல்கிறது இது பண்ணுறதோட நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது தான் எனக்கு முக்கியம். ஏன்னா அண்ணனும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க எதுவும் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு இது கிடையாது, அளவுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசினதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி எங்களுக்கெல்லாம் எல்லாமே சம்மதம் தான்ப்பா, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மேரேஜ் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பாதி பணம் செய்யுங்க, நாங்கள் பாதி பணம் செஞ்சு ஒரு நல்ல மண்டபத்தில் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே ரொம்ப நல்லா தான் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சில இதுக்காக நான் கொஞ்சம் எனக்கு மனசு இதாக இருந்துச்சு. சரி நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் அதை நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த நம்ம சரியான இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுனால மட்டும் நம்மளுக்கு எதுவும் கரெக்டாக நடந்துருமா என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு பொண்ணை நான் விரும்புகிறேன், மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கு எங்கள் அம்மா அப்பா ஒன்றுமே இது பண்ணல. அண்ணன் இதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்ப்பா, உனக்கு ஒரு இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னவங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி எதையுமே அவங்க பேசவே இல்லை. என்னமோ ஒரு இது மாதிரி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இது பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போயே எனக்கு புரிஞ்சிச்சு, இவங்களுக்கு இதில் அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. இவங்க நம்ம சம்பாரித்து கொடுக்குறது இதை மட்டும்தான் இதாக நினைக்கிறாங்க, முக்கியமாக நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்மளால இது பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நானாகவே என்ன முடிவு பண்ணேன்னா, சரி ஓகே ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே அதுக்கப்புறம் மண்டபம் எல்லாமே நானாகவே எல்லாமே இது பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்கான வேலையை நம்ம அண்ணனும் நமக்கு பார்க்க மாட்டான் அப்படிங்கிறதுனால நான் இவங்கக்கிட்ட நான் லவ் பண்ணவங்கள்ட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணதுக்கு, விடுங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பற்றி கவலைப்படுறீங்க அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு விஷயம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நம்ம இனிமே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க நம்மளுக்கு என்ன தான் பண்ணாலுமே அண்ணன் செய்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி நினைக்கிறவங்க கிட்ட நம்ம போய் எதையுமே இது பண்ணுறது தவறு அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாக்கிட்டேயும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு இதுதான் இருக்குல்ல, இப்போ உள்ளவங்க எல்லாமே ஒருத்தவங்கள முக்கியமான ஒருத்தவங்களை ஏதாவது நினைக்கிறாங்கன்னா அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீங்கள் ஒன்றும் இதாக நினைக்காதீங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் நீங்கள் ஒன்றும் இதை நினச்சி கவலைப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் அம்மா அப்பா இது பண்ணுறாங்களேன்னு நினச்சிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு அது கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா அவங்களும் நம்மள பேசுனாங்கன்னா, இதுன்னு உங்கள் அம்மா அப்பா எதுவுமே இது வர மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் மனசு இன்னுமே இதாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு இது பண்ண வேண்டியதில்லை, நம்ம பார்த்துக்கலாம், வேறு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி
கொஞ்சம் சாரீ எல்லாமே உங்களுக்கு எடுக்கிறது எல்லாமே நானாகவே போயிருந்தேன். எதுக்குமே வந்து எங்கள் அம்மா வந்து வரல முடியலை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதே அண்ணன் வந்து கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் வந்து அவங்க போனாங்க. ஆனால் எனக்குங்கிறப்ப மட்டும் வரமாட்டேன்ட்டாங்க. நானும் அதை வந்து இதாக நினச்சிக்கல. இவங்கள பற்றி தெரியாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு கஷ்டம்.